நம் குடும்ப உறவுகளை எத்தனை முறை தீர்ப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம், எப்படியெல்லாம் தீர்ப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்று நம் குடும்பங்களில் மாமியார் மருமகளை திமிர் பிடித்தவள் என்று தீர்ப்பிடுவதும், கணவர் மனைவியை சந்தேகத்தால் தீர்ப்பிடுவதும், பெற்றோர்கள் பிள்ளைகளை சாவுக்குரியவர்கள் என்று தீர்ப்பிடுவதும், பிள்ளைகள் பெற்றோரை பாரமாக கருதி தீர்ப்பிடுவதும், ஒரு உறவு இன்னொரு உறவை அநியாய குற்றம் சுமத்தி தீர்ப்பிடுவதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒருவர் ஒருவரை இவ்வாறு தீர்ப்பிடுவதால் நீங்கள் இயேசுவுக்கு எதிராகவே தீர்ப்பிடுகிறீர்கள். நீங்கள் யார்? தீர்ப்பிடுபவர்களா அல்லது தீர்ப்பிடப்பட்டவர்களா? பிறரை குற்றவாளி என்று கருதி தீர்ப்பிடுவதை நிறுத்திக் கொள்வோம். ஒருவேளை நீங்கள் தீர்ப்பிடப்பட்டவர்களாக இருந்தால் உள்ளம் கலங்க வேண்டாம். இயேசு உமது திருவிழப்படியே ஆகட்டும் என்று சொல்லி நம்மையே ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். ஜெபம். இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் குற்ற பழி சுமத்தி தீர்ப்பிட்ட நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். யாரையும் தீர்ப்பிடாமல் குடும்பத்தில் அனைவரோடும் நல்லுறவில் வாழ உமது அருளை தந்தருளும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். சுமைகளால் சோர்ந்தோர் பருகவென்றே, சிலுவை சுமையை எனக்கு தந்தார். உனக்காக மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். இயேசு பாடுபட்ட இரண்டாம் நிலை. திரு இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மீது பாரத்திடுகிறோம். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவரின் தோளில் பாரமான சிலுவையை சுமத்துகிறார்கள். நமது சுமைகளை நீக்கி நமக்கு இளைப்பாறுதல் தர பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரி நோக்கி பயணமாகிறார் இயேசு. வாழ்க்கை என்ற நமது பயணத்தில் இன்று நாம் சுமக்கும் சிலுவைகள் சுமைகள் என்ன? வேலை இல்லாமை, வருவாய் இல்லாமை, கடன் தொல்லைகள், பல்வேறு உடல் நோய்கள், மனநோய்கள், திருமணம் ஆகாத நிலை, புரிந்து கொள்ளாமை, சந்தேக பார்வை, பொறாமை, நிம்மதியில்லாமை, சண்டை சச்சரவுகள் போன்ற பல்வேறு துன்ப துயரங்கள் தான் இன்று நாம் சுமக்கும் சுமைகளாக இருக்கின்றன. பொறுப்பில்லாத கணவன் மனைவிக்கு சிலுவை, பொறுப்பில்லாத மனைவி கணவனுக்கு சிலுவை. இப்படிப்பட்ட இவர்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் சிலுவை. கடமையை மறந்து பொறுப்பில்லாமல் நடந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு சிலுவை. பல நேரங்களில் நாம் நம் கழுத்தில் அணிந்திருக்கும் சிலுவையை விட நமக்கு அடுத்திருக்கிறவர்களுக்கு சிலுவையாக இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. நாம் எப்படி சுமை சுமப்பவர்களா அல்லது சுமையை சுமத்துபவர்களா? அடுத்தவர்கள் மேல் சிலுவையை சுமத்துபவர்களாக இருந்தால் மனம் மாறுவோம். பிறருக்கு சுகத்தையும் அமைதியையும் கொடுப்பவர்களாக மாறுவோம். சுமை சுமத்துவதை நிறுத்தி சுமை சுமக்க தயாராகும். நீங்கள் சிலுவை சுமப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் மறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்ற இயேசுவின் போதனைக்கு ஏற்றவாறு வாழ்கிறோம் என்று பெருமை கொள்ளுங்கள். உங்களது சுமைகளை சுகங்களாக்கிட உங்கள் சிலுவைகளை சுமக்கும் உங்கள் உறவுகளை போற்றி ஜெபியுங்கள். ஜெபம். எங்களுக்காக சிலுவை சுமந்த இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் நாங்கள் ஒருவர் ஒருவருக்கு சுமைகளாக இல்லாமல் பிறர் சுமைகளை சுமக்கும் நல்லோராய் வாழ வரம் தந்தருளும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும்.
இறந்த நம்பிக்கையாளர்களின்